வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 20 கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? மேலும் 10 நாட்கள் கடந்திருந்தது திகழ்மதி ஆரியனின் வீட்டிற்கு வந்து. இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே என்று நினைத்தபடி காலண்டரை பார்த்தபடி நின்றவள் ஆரியன் அறைக்குள் வரும் சத்தம் கேட்கவும் அங்கிருந்து வெளியேறி கீழே வந்து விட்டாள். ஆரியன் தன் விருப்பத்தை எங்கும் எதிலும் மறைக்காமல் மிச்சமும் இல்லாமல் மொத்தத்தையும் அன்று திகழ்மதியிடம் சொல்லியிருக்க அதை கொஞ்சமும் யோசிக்க கூட இன்றி மறுப்பு கூறியிருந்தாள் திகழ்மதி. இதுக்கு மேலே இதே மாதிரி பேசி என்னை தொல்லை பண்ணினா இந்த வீட்டை விட்டு போகவும் தயங்க மாட்டேன். நான் நியாயமாக இருக்கத்தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இங்கே எனக்கான மரியாதை இருந்தால் மட்டும்தான் நானும் நியாயமாக நடந்துப்பேன். ஆரியன் தன் பக்கத்தை அவ்வளவு தெளிவாய் எடுத்துச் சொல்லியும் இறுதியில் திகழ்மதி பதில் இதுவாய்தான் இருந்தது. நான் தான் சொல்லிட்டேனே திகழ், என்னோட விருப்பம் உனக்கு தெரியணும். ஸோ தெரியப்படுத்திட்டேன். இனி டிஸ்டர்ப் பண்ண எதுவும் இல்லை. உன்னோட வேலைன்னு நீ சொன்னதால் நானும் சொல்கிறேன். நீ தாராளமாக இந்த வீட்டில் உன் வேலையை தொடரலாம். ஆனால் இந்த வீட்டில் இருந்து நீ போகிறேன்னு சொன்னாலும் நான் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நிச்சயம் காத்துட்டு தான் இருப்பேன் என்றிருந்தான் ஆரியனும். எத்தனை நாளைக்கு சார் என்று எரிச்சலாய் இறைந்தவள், சும்மா சினிமா டைலாக் எல்லாம் பேசாதீங்க. காதல். முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருங்க என்று தான் சொல்ல வந்தாள். ஆனாலும் சொல்லி முடிக்கப் போகும் நேரம்தான் வார்த்தைகள் பெரியது என்பதும் ஞாபகம் வர பாதியில் நிறுத்தியிருந்தாள். 2 கேள்விக்கும் பதில் இருக்கு திகழ். எத்தனை நாளைக்குனா என்ன சொல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் காதலில் தப்பில்லை. என்கிட்ட வரும் அது வரைக்கும். அப்புறம் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது சரிதான். நிச்சயமாக அவங்கக்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுவேன். இந்த ட்ராமா கூட அவங்களுக்காக இல்லை, உனக்காக. புகழை 4 அறை விட்டு இழுத்துட்டு வந்து அன்னைக்கே நான் என் அம்மா அப்பா கிட்ட நடந்ததை சொல்லியிருப்பேன். இந்த ட்ராமாவில் துளி கூட அப்போ எனக்கு விருப்பம் இல்லை, ஒன்று அங்கே பார்க்குற வரை. ஐயோ ப்ளீஸ் ஸ்டாப் இட் சார். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் எனக்கான ரெஸ்பெக்ட். என் அனுமதி இல்லாமல் நீ வா போ என்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்காகன்னா அப்போ நான் உங்ககிட்ட வாங்கின காசை தந்துட்டா நான் போயிடலாம் தானே என அத்தனை கோபமாய் கேட்டாள் திகழ்மதி. திகழ், ரிலாக்ஸ். ஓகே, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அது அவ்வளவு கம்ஃபர்ட்டாக இருந்தது. உனக்கு சாரி, உங்களுக்கு இப்போ பிடிக்கலை, அதனால் நான் அதுக்கும் மதிப்பு தரேன் என்றவன், ப்ளீஸ் இந்த காசு விஷயத்தை இத்தோடு விட்டுருங்க. அதை பேசவே வேண்டாம். உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, அவ்வளோதானே. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்பவும் போல இருங்க. இதை நாம் லேட்டராக பேசிக்கலாம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். சில், எப்பவும் போல இருங்க. திகழ்மதி தன் முடிவில் உறுதியாய் இருக்கவே ஆரியனும் அப்போதைக்கு அந்த பேச்சு முடித்து வைத்திருந்தான். அவனுக்கு இதுவும் கூட பெரும் நிம்மதிதான் கொடுத்தது. தான் தன் காதலை தெரிவித்து விட்டதில் மனம் லகுவான நிம்மதி. திகழ்மதிதான் அன்று முதல் தூக்கம், மகிழ்ச்சி, நிம்மதி என அனைத்தையும் பறிகொடுத்திருந்தாள். அன்று பேசிவிட்டு ஆரியன் எப்பொழுதும் போல வீட்டில் அனைவரும் தூங்கிய பின் வெளியே சென்று சோபாவில் படுத்து கொண்டான். அடுத்த நாளிலிருந்து இன்று வரையுமே ஆரியன் தனியாய் இன்னும் ஒற்றை வார்த்தை பேசியிருக்கவில்லை திகழ்மதி. தேவை என்றாலும் கூட கூட்டத்தில் இருக்கும் பொழுது மீனாட்சி கவனிக்காத நேரம் என பேச்சுக்கள் சுத்தமாக இல்லை. ஆரியனும் அவன் சொன்னதைப் போல தள்ளியே இருந்து கொண்டான். அதற்காக பேசாமல் இல்லை. அவளின் எண்ணம் புரிந்து விலகி இருக்க அது திகழ்மதிக்கு இன்னும் வசதியாய் நாட்கள் அப்படியே நகர்ந்தது. நாளன்னைக்கு கோயிலுக்கு போவோம் மதி, அவன்கிட்ட சொல்லிடு. மீனாட்சி திகழ்மதியிடம் சொல்ல, போகலாமே. எந்த கோயில்மா என்றாள் திகழ். குலதெய்வ கோயில் கரூரில் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் போகிறது வழக்கம் தானே. அங்கேயே உனக்கு மிட்டி மட்டுமாவது போட்டுடணும். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நாளன்னைக்கு போயே ஆகணும். சரின்னு சொல்லிட்டாங்க, நீயும் அவன்கிட்ட சொல்லிடு என்று சொல்ல எதுவும் கூறாமல் சிந்தித்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நாளாய் தான் இந்த பேச்சு இல்லாமல் இருந்தது. மறுபடியுமா என்று நினைத்து மறுக்க வழி என்ன என அவள் சிந்திக்க ஆரியனும் வந்திருந்தான். வந்துட்டான் பாரு, நீயே சொல்லு என்றதும், ஏன்மா என்னாச்சு, சண்டையா உங்களுக்குள்ள என்று கிண்டலாய் கேட்டு அன்னை அருகே அமர்ந்தான். நாம ஒன்றா இருந்தால் உடனே பிரிக்க ரெடியாக இருக்கான் பாரு என்றார் மீனாட்சி அவளிடம். யாரு, நான்? சரிதான் என்றவன், என்ன விஷயம் திகழ் என அவளிடமே கேட்க, கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, குலதெய்வ கோயிலுக்கு.
அங்கேயே மெட்டி போடவும் போகிறதா சொல்கிறாங்க என்றவள் அவனையே பார்க்க, ஓ என்றவன், மா எனக்கு வேலை இருக்குமா, இன்னொரு நாள் போகலாமா என்றான். பரவாயில்லடா, நீ வேலையை பாரு, உன் அப்பா வேற வராரு, உனக்கு எதுக்கு கஷ்டம், நீ எல்லா கடையும் தோளில் தூக்கிக்கோ, நாங்கள் 3 பேரும் உன் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரோம். பரவாயில்லை என்று ஆரம்பிக்கவும் அன்னை சம்மதித்து விட்டார் என ஆரியன் நினைக்க, பாதி பேச்சில்தான் அவர் கோபமே புரிந்தது ஆரியனுக்கு. அவன் திகழ்மதியை பார்க்க அவள் மீனாட்சியை பார்த்து சிரித்தபடி நின்றாள். கிண்டலா என்று அன்னையை முறைத்தவன், ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன்மா, மெட்டி போடுறது என்ன சும்மாவா, நானும் பார்க்கணும் இல்லை, அதுக்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 10-15 நாள், அவ்வளவுதான், அவ்வளவே தான், அடுத்து போடலாம், கண்டிப்பாக போடலாம் என்றவனின் ஆணித்தரமான பேச்சில் திகழ்மதி தீயாய் முறைக்க, நீங்கள் 2 பேரும் எவ்வளவு நாளாக காதலிச்சிங்க என்று கேட்டு அதிர வைத்தார் மீனாட்சி. ஏன்மா ஜோக்கானாலும் ஆரியன் கேட்டுவிட, சுத்தமாக லவ் பண்ணி தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்களான்னு எனக்கு நம்பிக்கை வரல. அவளாவது அவள் குடும்பத்தை விட்டு வந்த கவலையில் கல்யாணக்கலை காட்டிக்காமல் இருக்கான்னு ஏற்றுக்கலாம். நீ ஏன்டா இப்படி இருக்க, இல்லை என்னை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா என்றதும் ஆரியன் அமைதியாய் இருக்க, தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல 2 பேரும், நானும் உங்கள் பர்சனல் தலையிடக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன். ஒரு வாரம் முன்னாடி லேட் நைட் ரூமில் தண்ணி இல்லைன்னு கிச்சனுக்கு தண்ணி எடுக்க வந்தேன் என்றதும் ஆரியன் சட்டென திரும்பி திகழ்மதியை பார்க்க அவளும் விரிந்த கண்களோடு அவனைத்தான் பார்த்தாள். வளர்ந்த பசங்க கிட்ட ஒரு எல்லைக்கு மேலே எல்லாமே கேட்டுட்டு இருக்க முடியாது. மதி பேசுகிறா, சிரிக்கிறா, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறா என் முன்னாடி. ஆனால் உன்கிட்ட அப்படி ஒரு நாள் கூட ஒரு நார்மல் புதுசாக கல்யாணமானவங்க பேசின மாதிரி பேசி கூட நான் பார்க்கல. ஆனால் உங்களை புரிஞ்சிக்கவும் முடியல. வீட்டுக்குள்ளே வரும்போதே நீ அவளை தேடிக்கிட்டு தான் வர்ற. திகழ்னு நீ கூப்பிடுறதுனால என்னால் ஒரு பொண்ணாக உன் சந்தோஷம் புரியுது. அவளுமே உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து மதியத்துக்கு செஞ்சு அனுப்புகிறா. வர நேரம் தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கிறா. எல்லாம் சரி, ஆனால் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்றவர், இதெல்லாம் கேட்கணும்னு தான் இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் நானும் சராசரி மாமியாராக உங்களுக்கு இடையில நிற்கக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன். பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க, அவ்வளவுதான் என்று சொல்லி எழ, மா என்னை கட்டிக்கொண்டான் அன்னையை. இவ்வளவு சொல்கிறேன், என்னை ஏமாத்த தான் வந்து பிடிச்சிட்டு நிற்கிற. ஒருவேளை உங்களுக்குள்ளே பேசி மதி குடும்பம் உங்களை ஏற்றுக்கணும்னு நீங்கள் தனித்தனியாக இருந்தீங்கன்னா அதுக்கும் நான் இடையில வரமாட்டேன். எங்களால் முடியல, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கம்மான்னு நீயோ மதியோ கேட்டால் நான் தலையிடுவேன் என்றும் கூற, அன்னையை நினைத்து அவ்வளவு பிரமிப்பு ஆரியனுக்கு. இன்னும் மீனாட்சியை நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடி திகழ்மதி நிற்க, ஆரியன் அன்னையை கட்டிக்கொண்டவன் விடவே இல்லை. இவ்வளோ பேசுகிறேன், 2 பேரும் வாயை திறக்க நிற்கிறீங்க இல்லை, என்னவோ பண்ணுங்க, எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், முடிஞ்சால் 2 பேரும் எங்களோட வாங்க என்றவர், தள்ளி போடா என்று ஆரியனையும் தள்ளிவிட்டு சென்று விட்டார். ஆரியன் திகழ்மதியை பார்க்க அவள் இன்னுமே குற்ற உணர்விலிருந்து நிமிராமல் நிற்க, எழுந்த பெருமூச்சுடன் தலை அசைத்தவன் தன் அறைக்கு திரும்பி விட்டான். இந்த நேசம் தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.